Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வணக்கம். எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். இதுவும் பாரதி வாக்கு. இந்த எல்லோரும் வாருங்கள் என்னோடு பாடுங்கள் என்பது இசைக்கவியின் இறைகீதங்கள் என்கின்ற நிகழ்ச்சிக்கு சப்டைட்டிலாக இருந்தது. இன்றைக்கி அந்த சப்டைட்டில் ஹேஸ் கிராஜுவேட்டட். அதை இப்படி பண்ணிட்டோம். இன்றைக்கி காலத்தை வென்ற கவிஞர் நிகழ்ச்சி தான் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. நானும் ராஜ்குமார் பாரதியும் செய்ய வேண்டியது. அவருக்கு ஒரு இக்கட்டு வந்ததனால் அவரால் வர முடியாமல் போகிறது என்று எனக்கு தெரிவித்தார். எனவே என் மனைவியை அழைத்து அவருடைய உதவியுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக எண்ணம் கொண்டோம். நாம் எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்துக்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம மனைவி தானே. அதனால் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இந்த நிகழ்ச்சி நம்ம எப்படி அப்படின்னு கலகலம் போகுது, என்ன செய்ய போகிறோம் என்பதை என் மனைவி அனுராதா அவர்கள் முதலில் உங்களுக்கு தெரிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஜென்ரலாக எல்லோரும் மேடை ஏறும்போது தன்னுடைய திறமையை படுத்துறதுக்கு தான் மேடையே கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷரே கிடையாது. நான் இங்கே ரமணனுடைய கவிதைகளுக்கு அது நடந்த விதம் இல்லை, அதுக்கு ஒரு பின்னோடி இருக்கும், அது எங்கே நடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் பேசுகிறது. பேசிக்லி வீட்டில் எப்படி பேசுவேனோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதில் ஏறக்குறைய இருந்தானா தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க எல்லோரும். ஸோ முதல்ல எடுத்துக்கக்கூடிய இதுங்கிறது என்னைக்காக இருந்தாலும் குரு தான். இது எனக்கு தெரிஞ்சு 1985 எழுதின பாட்டு. இது ஒரு கவிதை, ரொம்ப அழகான இது. என்னுடைய ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக இந்த ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன போலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன் ரமணன்கிட்ட, இந்த பாட்டை இந்த கவிதையை வெளிப்படுத்தணும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே ஆர்கே சாரும் ரமணனும் யோசித்தப்போவே எப்படின்னா, இது எப்படியாவது ரமணனுடைய கவிதைகளை எங்கோ ஒரு ரெக்கார்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதில் இது ரொம்ப ஒரு முக்கியமான கவிதையாக தோன்றது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குருவந்தனம் அவ்வளோதான். கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணவர் பாதம் சரணம். கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணவர் பாதம் சரணம். கொஞ்சி நடமாடும் பதஞ்சலி புலிப்பாணி கோரேக்கர் பாதம் சரணம். அம்புவியில் விண் நீந்தும் அற்புதம் செய்த திருவள்ளுவர் பாதம் சரணம். அழகுமிகு முருகனாய் ஆகி நிற்கும் போகர் அரிதான பாதம் சரணம். பித்தாய் திரிந்தபடி பெருவித்தை செய்த எம் சேஷாத்ரி பாதம் சரணம். பின்பு முன் வென்கின்ற பிழை களைவான் சாயி பிச்சி மலர் பாதம் சரணம். வித்தாய் இருந்தபடி விழுது தருவான் ராகவேந்திரனின் பாதம் சரணம். வேண்டுதல் வேண்டாமை வென்று மலையாய் வீற்ற வேந்தனாம் ரமணர் சரணம். வேண்டுதல் வேண்டாமை வென்று மலையாய் வீற்ற வேந்தனாம் ரமணர் சரணம் என்று ஒரு குருவந்தனம். முதல்ல உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டா நீங்களே நிம்மதியாக உட்காரலாம். நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு தாமதமான காரணத்தால் இது நீண்டுவிடும் என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை சுருக்கி உங்களை வீட்டுக்கு போகிறதுக்கு சௌகரியமாக செஞ்சிடுறோம். சரி, அடுத்து இங்கேயோ குன்றத்தூர்லாம் வந்திருக்காங்க, அதனால் நண்பர் பார்க்கணும். அடுத்து ரமணனுடைய எந்த பக்தி பாடல் இந்த
பஜன் ஆல்ரெடி 2-3 நடந்தது. அந்த ஒவ்வொன்றுலேயும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப வந்து நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு உறுதியில் இருக்கிற இது வந்து நாட்டை பற்றிய பாடல். ஏன்னா அது வந்து எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பல கச்சேரி மேடைகளில் வந்து தமிழ் பாட்டுக்கு போராடினாங்களோ, அந்த மாதிரி இப்போ வந்து பாடல் அப்படின்னு வந்தாலே நாட்டை பற்றின பாடல்களும் பஜனையிலையோ இல்லை மெல்லிசையிலையோ இல்லை கர்நாடக சங்கீதத்துலேயோ இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுல அது எங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப இயல்பாக இருக்குது. அதனால இது ஒரு நாட்டை பற்றின ஒரு சின்ன பாடல். அன்னையடா சொந்த நாடு நம் ஆருயிர் பாரத நாடு, அன்னையடா சொந்த நாடு நம் ஆருயிர் பாரத நாடு, இந்த அள்ளக்கூறையாத வெள்ளத்தினை நித்தம் அடிபணிந்தாடிக் கொண்டாடு, தினம் ஆனந்த பள்ளுகள் பாடு, அடிபணிந்தாடிக் கொண்டாடு, தினம் ஆனந்த பள்ளுகள் பாடு, அன்னையடா சொந்த நாடு. ஜென்மம் எடுத்திந்த மண்ணில் பிறந்தது சேவைக்கென்றே மனம் தெளிந்தோம். சரிதான சங்கமேஸ்வரா? ஜென்மம் எடுத்திந்த மண்ணில் பிறந்தது சேவைக்கென்றே மனம் தெளிந்தோம், அவள் சேவடிக்கே சென்னி பணிந்தோம், வேறு கன்மமில்லாதொரு தர்மத்திலே சற்றும் கண்ணயராமல் உழைப்போம், அவள் கண்ணொளி பட்டு பிழைப்போம், கண்ணயராமல் உழைப்போம், அவள் கண்ணொளி பட்டு பிழைப்போம், அன்னையடா சொந்த நாடு. ஓம் என்பதே அவள் மூச்சு என்றும் உண்மை ஒன்றே அவள் பேச்சு, அந்த ராமனும் சீதையும் ராதையும் கண்ணனும் காத்த அறம் அவள் மேனி, அதை கருத்தினில் கொள்பவன் ஞானி. துன்பங்கள் கோடி துளைத்திட்ட போதிலும் துளியும் நகை மாறவில்லை, அவள் தூய்மைக்கு மாறுதல் இல்லை, அந்த முன்னை முனிவர்கள் அன்றே நிறுவிய முக்தி நெறி நமதெல்லை, அதை முட்டுவதே நம் வேலை. மண் துகள் மந்திரம் பேசும் சின்ன மழை துளியும் கவி பாடும், தன் மண் அப்படி மண் துகள் மந்திரம் பேசும் சின்ன மழை துளியும் கவி பாடும், இங்கு உண்மையும் தர்மமும் கண்களை போல் நின்று ஒய்யார சாமரம் வீசும், இங்கு உண்மையும் தர்மமும் கண்களை போல் நின்று ஒய்யார சாமரம் வீசும், இது உலகுக்கே ஒளி தரும் தேசம், அன்னையடா சொந்த நாடு. எனக்கு இந்த பாடல் வந்து முதன்முறையாக நான் பாடுகிறேன். 1985 எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன். 84 85 எழுதின பாட்டு. நேற்றுக்கு இது கண்ணில் பட்டுது. சரி, இதை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வருவோமேன்ட்டு இதையே சொல்லி என்னுடைய நண்பர் சங்கமேஸ்வரனையும் கிரியையும் இதற்குன்னே அழைத்திருக்கிறேன். அவர்கள் கேட்கும்பொழுது எனக்கு பாரத மாதாவே கேட்டது போல் ஆகும். அப்படிப்பட்ட நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அடுத்தது இந்த பாட்டு இப்போ ரமணன் பாடின பாட்டு இந்த வந்து இன்னும் அதிக முக்கியத்துவம் எதனாலன்னா, நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க வந்தே மாதரம் இனிமேல் எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் பாட வேண்டும் என்று. பாரதத்தை இந்த நாட்டை வந்து தாயாக பார்ப்பது தான் முதல்ல ஆரம்பித்த அந்த வெளிநாட்டாரை வெளியேற்ற வேண்டும் என்கிற அந்த இது வந்து முதல்ல அவளை வந்து தாயாக பார்க்க ஆரம்பித்து அதுலேருந்து வளர்ந்தது தான் எல்லாமே. ஸோ அல்டிமேட்லி அந்த தாய் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் தான் அந்த உணர்ச்சியே வருகிறது அப்படிங்கிறது. ஸோ அநேகமாக ரமணனுடைய அதிகமான பாட்டுகள் வந்து தேசத்தை நோக்கிய பாட்டு எல்லாமே இந்த தாய்
அப்படிங்கிற இதில் தான் பேஸ் ஆகியிருக்கும். அடுத்து வரப்போகிற இது வந்து வைஷ்ணவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிருஷ்ணர் வந்து பல விதமான பாவங்கள், இப்போ தாயாக இருந்து பாடுறது, அப்புறம் நாயகி பாவம், அது இப்படின்ட்டு நிறைய இருக்குது. இவருடைய கவிதைகள் அதிகமாக பார்த்தோன்னா அந்த காதலி பாடுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பாடல்கள் கண்ணன் பாட்டுக்கள்னு பார்த்தான்னா கண்ணனை வந்து புருஷோத்தமனாக இது பண்ணுறது தான். அதுவும் எங்கேயோ இருக்கிறவன்ல ரொம்ப பக்கத்தில். எனக்கு அதுவும் பர்டிகுலர்லி இந்த பாட்டு ரமணனுடைய பாட்டு கேட்கும்போது எனக்கு என்ன ஞாபகம்னா அஷ்டபதிக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஃபிலசாஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பாங்க, இந்த ஜீவாத்மா பரமாத்மா அதெல்லாம். பட் ஆக்சுவலாக பாட்டு அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் வந்து கிருஷ்ணரை வந்து காதலியாக நினச்சி தான், காதலனை நினச்சி தான் மீண்டும் மீண்டும் அந்த பாட்டுக்களை கோச்சுக்கிறது அவரை. இன்ஃபேக்ட் அந்த அஷ்டபதியில் ஒரு பாட்டு வரும், காலால் எட்டி உதைக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு போகும்போது கிருஷ்ணரே வந்து அந்த பாட்டை திருத்தினதாக கூட கதை உண்டு. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தா ஏதோ பக்கத்தில் இருந்து கண்ணனுக்கு பாடின மாதிரி ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. இது 1985 இரவு 11:30 மணி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்தது அதுதான் கண்ணன் நேரம் நினைக்கிறேன். சரியா வரும். மலரிலாடும் பனித்துளி எந்தன் மனம் மறுவும் இன்பத்தென்றலே கண்ணன் பதம் மலரிலாடும் பனித்துளி எந்தன் மனம் மறுவும் இன்பத்தென்றலே கண்ணன் பதம் கலந்ததாரியும் கரைவதே சுகம் மலரில் ஆடும் பனித்துளி எந்தன் மனம் நேற்று வந்த நிலவில் உந்தன் நிழல் தெரிந்தது உன் நினைவில் அந்தி வானம் முழுதும் நெகிழ்ந்திருந்தது நேற்று வந்த நிலவில் உந்தன் நிழல் தெரிந்தது உன் நினைவில் அந்தி வானம் முழுதும் நெகிழ்ந்திருந்தது காற்றும் உந்தன் கானமின்றி கவலை கொண்டது காற்றும் உந்தன் கானமின்றி கவலை கொண்டது காலம் கூட பாதையோரம் களைத்திருந்தது மலரில் ஆடும் பனித்துளி எந்தன் மனம் மறுவும் இன்பத்தென்றலே கண்ணன் பதம் கன்னி நெஞ்சம் பாரிஜாதம் கண்ணன் பாதம் தேடி வாழும் கன்னி நெஞ்சம் பாரிஜாதம் கண்ணன் பாதம் தேடி வாழும் உதிரும் போதும் உந்தன் நாமம் அதரமெங்கும் அமுதகானம் உதிரும் போதும் உந்தன் நாமம் அதரமெங்கும் அமுதகானம் இன்னும் என்ன இந்த கோலம் இதயமில்லையோ கண்ணா இன்னும் என்ன
இந்த கோலம் இதயமில்லையோ கண்ணா, உன்னை கண்ணில் ஏந்தி கனவில் நீந்தி கரைந்து போகவோ கண்ணா, மலரில் நாடும் பனித்துளி எந்தன் மனம் மறுவும் இன்பத்தென்றலே கண்ணன் பதம் கலந்ததாரியும் கரைவதே சுகம். அதாவது எனக்குன்னு என்னுடைய பாட்டு கவிதையும் அதை சகித்துக்கொள்ள பொறுத்துக்கொள்ள பழகியவர்கள் வருவாங்க. அவங்க தான் சாதாரணமாக வருவாங்க. இன்றைக்கி ராமநாதன் சாருக்குன்னு வந்த சில அன்பர்களும் இங்கே வந்து சிக்கிக்கிட்டாங்களோ என்னமோ, அப்படி அவங்க பாவம் திக்குமுக்காடினா இருக்கவே இருக்குது. ஃபோன் வந்த மாதிரி அப்படி பாவனை பண்ணிவிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யாரும் எப்போ வேணால் வீட்டுக்கு கிளம்பலாம். நான் எந்த விதத்துலையும் தவறாக நினைக்க மாட்டேன். எனக்குன்னு இருக்கிற ஒரு 5-6 பேர் எப்பவும் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு விடுதலை கிடையாது. வா. பாரதியார் வந்து அவருக்கு வந்து இந்த பாரத தேசமும் முத்துமாரியும் வேற இல்லை. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ரமணன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எங்கள் மாமனார் ரமணனுடைய அப்பாவுக்கு வந்து கன்னியாகுமரி பாலா, கன்னியாகுமரி அம்மன் வந்து பிரத்யக்ஷம். அவர் வந்து அவர் கூட வாழ்ந்த மாதிரியே தான் ஃபீல் பண்ணுவார். அது ரொம்ப ரேர் அக்கேஷனில் எனக்கு அப்போ தான் திருமணமாகி வந்திருந்தேன். அதனால் எனக்கு பெருசாக ஆனால் நானே உணர்கிற அளவுக்கு சில சமயம் நடந்திருக்கு. ஸோ ஆனால் அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஏதாவது நடக்கும்போது அது வந்து மாரியம்மன் மேலே ஒரு பாட்டாக வரும். அது என்ன கனெக்ஷனுங்கிறது தெரியாது. பல பாடல்கள் பராசக்தி மேலே கவிதைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் பாட்டாக வரும்போது அந்த கன்னியாகுமரி பாலாவுடைய அனுபவம் அப்படிங்கிறதே ஒரு மாரியம்மன் மேலே ஒரு பாட்டாக வரும். ஸோ அந்த இதை வந்து வச்சுட்டு இந்த மாரியம்மன் பாடல்கள் வந்த பாடல்கள்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாட்டு மாரியம்மன் பாட்டு அப்படி தான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டை இணைச்சி இது பண்ணின மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அது எப்படி? இந்த பாட்டு வந்து ஒரு அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு தான். எல்லா பாட்டுமே அனுபவம் தான். இதில் ஒரு வரி வரும், பாதச்சதங்க கொஞ்சம் மாரியம்மா வீட்டு படியேறி வந்தவளே மாரியம்மான்னு வரும். ஒரு 1979 நினைக்கிறேன். எங்கள் அக்கா கனடாலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்களாம் படுத்துருந்தோம். அப்பா விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்பா பெசன் நகரில் இருக்கோம். அப்போ வந்து அந்த சுடுகாடு அங்கே இருந்தது. அதுக்கு எதிர் வீடு. என்னப்பா இங்கே வந்து ஒரு வீட்டை பார்த்துருக்கே அப்படின்னு, ஏடா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சௌரியமாக இருக்குமேட்டு அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணுவார். அது மாதிரி இருக்கும். சிவகுமார் தெரியும் அப்பாவை நல்லா. ஸோ அவருடைய ஜபதபங்கள் இருக்கும். ஆமாம், ஃப்ரெண்டு தானே. ஆமாம். நான் வந்து நாங்கள் எல்லாருமே தூக்கத்துலேருந்து ஒரு மாதிரி திடுக்கிட்டு எழுந்தோம். நானே எங்கள் அக்காலாம் எழுந்தோம். ஒரே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் நல்ல அந்த சதங்க ஒலி திம்முன்னு ஒருத்தர் ஒரு கால் அடி ஓசை எப்படி இருக்குமோ அது நல்லா கேட்டோம். காதார கேட்டு சிலிர்த்து போனோம். எங்கள் அப்பா கரெக்டாக அப்போ எழுந்து வெளில வந்தேன், என்னாச்சே அப்படின்னு சிரிச்சுட்டே வந்தார். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்குது ஏற்கனவே இது நடக்க வேண்டியது தான் அப்படிங்கிறது. அதனால் எனக்கு அது மறக்க முடியாது. அதுவே இந்த பாட்டில் கொஞ்சம் வரும். வேப்பிலை எடுத்தபடி வெள்ளி சதங்க கட்டி காப்பு தரிக்கையிலே காவல் வேணுமம்மா
வேணுமம்மா வேணுமம்மா. வெப்பிலை இனிக்குதடி மாரியம்மா, மனம் வேதாந்தம் பேசுதடி மாரியம்மா. வேப்பிலை இனிக்குதடி மாரியம்மா, மனம் வேதாந்தம் பேசுதடி மாரியம்மா. காப்பு கிடைச்சிருச்சு மாரியம்மா, அது கடைசி வர இருக்க வேணும் மாரியம்மா. வண்டியூர் தெப்பக்குளம் போவோமா? பாதச்சதங்க கொஞ்ச மாரியம்மா, வீட்டு படியேறி வந்தவளே மாரியம்மா. ஏதும் புரியலியே மாரியம்மா, நான் என்ன மறக்கலியே மாரியம்மா. கண்ணங்கருத்தவளே மாரியம்மா, சொன்னா கட்டுப்படுபவளே மாரியம்மா. கண்ணங்கருத்தவளே மாரியம்மா, சொன்னா கட்டுப்படுபவளே மாரியம்மா. என்ன மறந்தவளே மாரியம்மா, என்ன மறந்தவளே மாரியம்மா. இன்னும் ஏமாந்து நிக்கிறேண்டி மாரியம்மா. நெஞ்சம் துடிக்குதடி மாரியம்மா, எனக்கு நேராஞ்சரி இல்லையோ மாரியம்மா. கொஞ்ச தவிக்கிறேண்டி மாரியம்மா, நாக்கு கோளரி போடுதடி மாரியம்மா. வேப்பிலை இனிக்குதடி மாரியம்மா, மனம் வேதாந்தம் பேசுதடி மாரியம்மா. மூச்ச நிறுத்தி வச்சு முகமெல்லாம் குங்குமமா, பேச்சும் மறந்த பின்னே பாட்டு வேணுமம்மா வேணுமம்மா வேணுமம்மா. பாட்டு படிக்கையிலே மாரியம்மா, நூலு பட்டு நருந்துருச்சே மாரியம்மா. கேட்டும் கொடுக்கலியே மாரியம்மா, கொஞ்சம் கீழே இறங்கி வாயே மாரியம்மா. சட்டுன்னு சொல்லி போடும் மாரியம்மா, கதவு சாத்துனத திறந்து போடு மாரியம்மா. முட்டு வலிக்குதடி மாரியம்மா, முட்டு வலிக்குதடி மாரியம்மா. இன்னும் மோதி பார்க்க தெம்பில்லடி மாரியம்மா. பஞ்சப்பராரியா பாலுக்கு அலைஞ்சு நின்னே, தஞ்சம் கொடுத்த உந்தன் பாதம் வேணுமம்மா வேணுமம்மா வேணுமம்மா. பாட்டு இந்த மேடையிலேயே பல தடவையாக சொல்லியிருக்கிறோம். பல பெரியவங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அதில் ரொம்ப முக்கியம், எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் வந்து மத்திய பிரதேஷில் இந்தோர்லேருந்து வந்தவர். அவர் பேர் பக்தராஜ் மகாராஜ். மராட்டியர். அவர் மராட்டியர். பட் அப்போல்லாம் இந்தோர், அது குவாலியர், இந்தோர் எல்லாமே மகாராஷ்டிரா, பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா தானே. அவர் வந்து 1993 மே 19 சந்தித்தோம் நாங்கள். சந்தித்ததில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அனுபவங்கள் அப்படிங்கிறது ரமணனுக்கு வந்து சாதாரணம், அதோடைய லிங்க் வந்து கவிதை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதிகபட்சமாக ஏன்னா தெரிஞ்ச பாஷை அதுதான், அதனால் தமிழில் தான் பாட்டு வரும்.
ரொம்ப பெக்யூலியராக என்னென்னா, மகாராஜை சந்தித்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே திடீர்னு ஹிந்தியில் பாட்டு எழுத ஆரம்பித்தார். ஹிந்தி அவருக்கு சரியாக வராது. எனக்கு ஹிந்தி தெரியும். நான் என்ன அங்கே மும்பையில் வளர்ந்ததுனால ஹிந்தி சரளமாக பேசுவேன். அப்போது ஆனால் வார்த்தைகள் வந்து ரமணனுக்கு எப்படின்னா, ஹிந்தியில் வார்த்தைகள் வந்து அப்படி அந்த இதில் டெலிவிஷனில் வந்து ப்ராம்ப்டர் ஓடுன்னு தெரியுமா, அந்த மாதிரி ப்ராம்ப்டர் மாதிரி ஓடுது. ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு ப்ராம்ப்டர் ஓடுறது. பட் அதுவும் இதுவும் லிங்க் சரியாக இருக்கா அப்படிங்கிறது கூட அந்த அளவுக்கு கூட இது தெரியாது. ஆனால் அதில் வந்து ஒரு 24 பாட்டு இருக்கும், 10-20 பாட்டு இருக்கும் ஈஸியாக. ஸோ பக்தராஜ் மகாராஜை சந்திச்சு விதின் அவர் 95ல் அவர் சமாதி ஆயிட்டார். ஆனால் அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த 24 பாட்டு, அதில் முதல் பாட்டு மகாராஜை சந்தித்து எழுதின முதல் பாட்டு இது. எதுக்காகனா February 9 மகாராஜ் வந்து அவருடைய குருவை சந்தித்த நாள். அதைத்தான் தன்னுடைய பிறந்த நாளாக கொண்டாடுவார். February 9 பிரகட் தின் அப்படின்ட்டு அவருடைய இது. ஸோ அன்றைக்கி அதை வந்து 9 கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி 13 அதை அந்த பாட்டு நினைவாக ஒரே ஒரு ஹிந்தி பாட்டு மட்டும் பாடலாம் அப்படின்னு. பரவாயில்லையா? காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு ஒரு கனவு வருது. அதில் பக்தராஜ் மகாராஜ் வந்து ஒரு கஞ்சிரா வச்சு அடிச்சுட்டு, உட்டோ ரமன் ஹரிநாம் ஸ்மரன் கரோ அப்படின்னு என்ன எழுப்புறார். எழுந்தா பாட்டு வருது. பாஷை தெரியாது. பாஷை தெரிஞ்சவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் எழுப்பினா அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்பட்டது கிடையாது. மேடைக்கா வேண்டி மரியாதைக்காண்டி சொல்கிறார். சரி, அப்புறம் அவங்கள எழுப்பி இது சரியா இருக்கான்னு கேட்டு அந்த பாட்டினுடைய அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மகாராஜ் வந்து அந்த சாயி பத்ததியில் வந்தார். ஷிர்டி சாய்பாபாவுடைய கான்டெம்பரரி, அவருடைய குரு அனந்தானந்த சாயிஷ் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த சாயி அப்படிங்கிற இது பாட்டுடைய பேசிக் இது என்னென்னா, மனிதனுக்கு வந்து இருக்கிறது ஒரே ஒரு வேலை, அது வந்து கடவுளுடைய தியானம் பண்ணுறது. சிர்ஃப் ஏகி காம் போலோ சாயிராம் அப்படின்னு அதுலேருந்து அப்புறம் பில்ட் ஆகுது கவிதை. சரி, எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, सिर्फ एक ही काम बोलो साई राम, सिर्फ एक ही काम बोलो साई राम, मन को दुख से प्यार, मन को दुख से प्यार करो क्षण में दूर, सिर्फ एक ही काम बोलो साई राम. எதை நாம் தேடுகிறோமோ அது அந்த தேடலில் தான் இருக்கிறது. எந்த கேள்விக்காக நாம் விடையை தேடுகிறோமோ அந்த விடை அந்த கேள்வியிலே தான் இருக்கிறது. जो ढूंढ रहे हो ढूंढ ही में है, हर प्रश्न का जवाब प्रश्न ही में है, ये सत्य है हमेशा सादा रहा है, पर उसको सुनने कोई नहीं, इस जीव का मान साई का ध्यान, इस जीव का मान साई का ध्यान, सबका है प्यारा वो है तुम्हारा, सिर्फ एक ही काम बोलो साई राम.
अंतर पूरा भूल कर क्या जिंदगी, अपने आप को छोड़कर कैसी दिल लगी, अंतर पूरा भूल कर क्या जिंदगी, अपने आप को छोड़कर कैसी दिल लगी, दुन के बिना बाहर दुनिया नहीं, उनके बिना मन को महिमा नहीं, नहीं। इस जीव का दाम साई का नाम, इस जीव का दाम साई का नाम, सागर किनारा, सागर किनारा, सबका सहारा, सिर्फ एक ही काम, बोलो साई राम, साई राम, साई राम, साई राम। இதில் பாதி என்னோடதுங்கிறத தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு ஸ்டான்ஸாகவும் இருக்குது, பட் இது போதும். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ரமணன் வந்து பலமுறை ஹிமாலயாஸ் போயிருக்கிறார். அதுவும் ஜாகேஸ்வர் என்கிற இடத்துக்கு எத்தனை தடவை? 28. எனக்கு கவுண்ட் மறந்து போச்சுன்னா பாருங்க, 28 முறை. பட் நானே அதுக்கு மொத்தமாக ஹிமாலயாஸ்க்கு 38 முறை போயிருக்கேன். அதில் ஜாகேஸ்வர் 28 முறை. நான் ஒரு 20 தடவை போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து எங்கூட தான் இல்லை, இவங்க தனியாக போயிருக்காங்க. நாங்கள் தனித்தனியாகவும் நிம்மதியாக இருந்திருக்கோம், சேர்ந்தும் நிம்மதியாக தான் இருக்கோம். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். நாம் பாரதி அதுதான் இருக்கணும். நானும் ரிட்டர்னிங் த காம்ப்ளிமெண்ட், எனக்கும் வந்து கடவுள் நிலை அதனால தான் எய்துறேன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே பெண்கள் எல்லாம் இருக்கீங்க, அதனால இந்த வார்த்தை பாரதியாருடைய இந்த வார்த்தையை சொன்னேன். ஆண்களும் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தான் இது அதிகமாக தேவைப்படும். வேதம் வந்து எல்லா உயிரும் தெய்வம் அப்படிங்கிறது, அதை நீங்கள் தினந்தோறும் திருப்பி திருப்பி வர சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் நிற்கின்ற பெண்கள் ஏன் உங்களுக்கு தெய்வமாக தெரியவில்லைன்னு கேட்குறார் பாரதியார். அந்த கட்டுரையில் கேட்குறார். மண் மட்டும் தெய்வம் அன்று, விண் மட்டும் தெய்வம் அன்று, மண்ணும் தெய்வம்ங்கிறார். கூலத்தை மலத்தினை வணங்க வேண்டும்ங்கிறார், தேளை கும்பிட வேண்டும்ங்கிறார். அப்போ உயிரனைத்தின் கூட்டம் தெய்வம்ங்கிறார். உயிர்கள் ஒவ்வொன்றும் தெய்வம். உன் பக்கத்தில் நிற்கிற உன் மனைவி, உன் தாய், உன் குழந்தைகள், உன் சகோதரிகள், அவர்கள் உனக்கு தெய்வமாக தெரியவில்லையா? நீ அவர்களை தெய்வமாக பார்க்காமல் தெய்வத்தை எப்படி பார்ப்பாய் அப்படின்னு கேட்குறார் பாரதியார். அதுதான் உண்மை. எனவே ஜாகேஸ்வருக்கு வந்தானே அதே மாதிரி தான் பதிகங்களும் அந்தாதி நூற்றந்தாதியும் நிறைய ரமணன் எழுதியிருக்கிறார். அதில் இந்த முறை வந்து நம்ம ஜாகேஸ்வர் பதிகத்துலேருந்து ஒரு ஜாகேஸ்வர் மேலேயே பதிகம் எழுதினது 1-2 ஸ்டான்ஸை மட்டும் பார்க்கலாம். உள்ளாக புறமாக ஓயாத சுவாசகதி உன்னயர்வு தீர்க்கின்ற கவரி. சிவனுக்கு எது கவரி? ஜாகேஸ்வர். உள்ளாக புறமாக ஓயாத சுவாசகதி உன்னயர்வு தீர்க்கின்ற கவரி, உயிர்ப்பாடும் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பொலியும் உன்மீது வீழ்கின்ற வில்வம், முள்ளாக மலராக முரணாகும் எண்ணங்கள் மொத்தமும் நீ வாழும் தோட்டம். முள்ளாக மலராக முரணாகும் எண்ணங்கள் மொத்தமும் நீ வாழும் தோட்டம், முறையாக விரைகின்ற குருதி எனும் புனித நதி, முரண்டேதும் செய்யாத ரிஷபம். முரண்டேதும் செய்யாத ரிஷபம்.
உள்ளாழ்ந்திருக்கின்ற உணர்வுன்றன் ஆசனம், உள்ளாழ்ந்திருக்கின்ற உணர்வுன்றன் ஆசனம், என் வார்த்தை உன் சாசனம், என் வார்த்தை உன் சாசனம். ஒரு கோடி விதமாக விரிகின்ற உணர்வுகள் ஒவ்வொன்றும் உன் வாகனம். கள் தந்த மயலுக்கும் கங்கை தரும் தெளிவுக்கும், கள் தந்த மயலுக்கும் கங்கை தரும் தெளிவுக்கும் கர்த்தன் நீயே காரணம். கட்டங்கள் இட்டு நீ இட்டமுடன் ஆடுவதே கவலைகளின் போர்க்களம். எள்ளாமல் ஏழை முன் இணையற்ற நேசமுடன் எதிர்வந்து நின்ற சிவனே, எள்ளாமல் ஏழை முன் இணையற்ற நேசமுடன் எதிர்வந்து நின்ற சிவனே, ஏதும் செய்யாமலே எல்லாம் கொடுக்கின்ற ஜாகேஸ்வர் வாழீசனே. அப்படிங்கிற அதாவது குருஜி சொல்வார் எனக்கு, நின்றால் நிதர்சனம், நடந்தால் பிரதட்சணம், அமர்ந்தால் பிரத்யட்சம். அதுதான் நம்முடைய நிலைப்பாடம். நின்றால் நிதர்சனம், நடந்தால் பிரதட்சிணம், அமர்ந்தால் பிரத்யக்ஷம். அப்படி இருக்கணுமா? என் கால்கள் எங்கெங்கு சென்றாலும் என்றும் அவை உன்னை வலம் வரும் அல்லவா, என் கால்கள் எங்கெங்கு சென்றாலும் என்றும் அவை உன்னை வலம் வரும் அல்லவா, எங்கு நான் நின்றாலும் என் எதிரில் தோன்றுவன எல்லாமும் நீ அல்லவா, எங்கு நான் நின்றாலும் என் எதிரில் தோன்றுவன எல்லாமும் நீ அல்லவா, முன்னெற்றி மண் தொட்டு முடி நிமிரும் முன் அங்கு மூடுவதும் நீ அல்லவா, முன்னெற்றி மண் தொட்டு முடி நிமிரும் முன் அங்கு மூடுவதும் நீ அல்லவா, மூச்சுக்குள் கீதமிடும் மௌனத்தின் உயிராய் முளைத்த சுடர் நீ அல்லவா, என் உண்மை நான் காண இருகால் மடக்கினால் எதிரில் நீயே அல்லவா, என் உண்மை நான் காண இருகால் இருகால்னா இந்த 2 கால் மட்டும் இல்லை, சுவாசம், இடகலை பெண்களை, அதுக்கு கால் தான் பேர். இருகால் மடக்கினால் எதிரில் நீயே அல்லவா, எதுவும் உருவற்ற பெரு ஏகாந்த வெளியெங்கும் எனையாளும் சிவன் அல்லவா, எதுவும் உருவற்ற பெரு ஏகாந்த வெளியெங்கும் எனையாளும் சிவன் அல்லவா, என் குறைகள் என் நிறைகள் என் விதிகள் என் கதிகள் எதுவுமே நீ அல்லவா, என் குறைகள் என் நிறைகள் என் விதிகள் என் கதிகள் எதுவுமே நீ அல்லவா, எல்லாருக்கும் தந்தை நீ, எழிலார்ந்த சிந்தை நீ, என் உயிரின் தாய் அல்லவா, இன்றோடு துயரங்கள் தீர்ந்ததென வலுவாக என் இதயம் முரசறையுமே, இன்றோடு துயரங்கள் தீர்ந்ததென வலுவாக என் இதயம் முரசறையுமே, இமயத்தின் மடி ஒன்றில் இமையாமல் அருள் வீசும் ஜாகேஸ்வர் வாழ் ஈசனே. இந்த அவையில் என்னோடு ஜாகேஸ்வர் பார்த்தவர் நம்ம ஆர்கே தான். ஜாகேஸ்வருக்கு வந்திருக்கிறார், கிருஷ்ணன் வந்திருக்கிறார், கவிதாலயா கிருஷ்ணன், ஆர்கே, நீங்கள் 2 பேர் தான் இந்த கூட்டத்தில் ஜாகேஸ்வர் பார்த்தவர்கள் என்னோட அப்படின்னு நினைக்கிறேன். மீரா இருக்காங்களா? சரி, மீராபாய். மோகன் இருக்கானே பாருங்க, நம்ம கோளை கண்ணனை விட்டேன்னு. கவிதாலயா கிருஷ்ணன், ஆர்கே, மீரா, குடை மோகன், இன்னும் வேறு யாராவது இருக்கீங்களாப்பா? அனுராதா, 5, நான் 6 பேர் இருக்கோம் ஜாகேஸ்வர் பார்த்தவர்கள். ஸோ உங்களுக்கு அந்த பதிகத்திலிருந்து ஒரு 2 கன்னிகள் எடுத்து சொன்னேன். ராமநாதன், நீங்கள் அத்தியாயம்னு சொல்ல வேண்டாம், அதிகாரம்னே சொல்லலாம். அதை நீங்கள் சொல்லும்போது 10 குறள் கொண்ட அதிகாரம், அதை சொல்வதற்கான அதிகாரம் நமக்கு உண்டு. ஜாகேஸ்வர் அப்படின்னாலே நினைவுக்கு வருதுங்கிறது இல்லை, ஏற்படுறது அமைதி, மௌனம். அதுவும் மற்ற இடம் மாதிரி ஊர் தானே, மக்கள் வாழறாங்க, ஒரு கோவில் இருக்குது, ஒரு தெரு இருக்குது. ஆனால் அங்கே போய் அமர்ந்து, அதான் சொன்னேனே, ரமணன் ஆன்மீகம் பேசுகிறார், அவருக்கு அனுபவங்கள் ஏற்படுறதை நான் பார்த்துருக்கேன். எல்லாம் பலருக்கும் இருக்கலாம். நான் ரொம்ப அந்த மாதிரி எனக்கு தெரியாது, ரொம்ப தெரியாது. ஆனால் எனக்கே நானே அங்கே போனேன்னா ஒரு புலன்கள் தெரியும், அப்படியே அடங்கி ஒடுங்கி ஒரு மாதிரி ஒரு வேறு நிலை. அந்த மௌனம், அந்த அமைதி அப்படிங்கிறது அது இட் ஹேப்பன்ஸ் டு எனிபடி, யார் போனாலும் நடக்கும் அங்கே. அந்த மௌனத்தை
நமக்கு வந்து இங்கே இந்த ஊரில் நம் முன்னாடி இது பண்ணி ஒரு இதுவாகவே அனுபவமாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இது வந்து ரமண மகர்ஷி கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் அவருடைய பேர் எடுத்தாலே நமக்கு வந்து ஒரு நினைவுலேயும் மனசுலேயும் ஒரு அமைதி ஏற்படுற மாதிரி. ஸோ இந்த பாட்டு வந்து ரமண மகர்ஷிக்கு மேலே ரமணன் எழுதிய பாட்டு. திறந்தது தெளிவின் கதவம், தீர்ந்தது மனம் என்னும் சலனம். திறந்தது தெளிவின் கதவம், தீர்ந்தது மனம் என்னும் சலனம். கவனம் முழுதும் ஒரு முனையில் குவிந்த கணம், இதய மலரின் இதழில் இடறி விழுந்தே. மௌனம் ரமண மௌனம், மௌனம் ரமண மௌனம். என்னை அழைத்த அதையே நான் ஏனோ தேடினேன், என்றோ தெரிந்த பின்பும் நான் இன்னும் வாடினேன். இதுதான் எது நம்மை அழைக்கிறதோ அதைத்தான் நம்ம தேடுகிறோம். எது நமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் கோருகிறோம். என்னை அழைத்த அதையே நான் ஏனோ தேடினேன், என்றோ தெரிந்த பின்பும் நான் இன்னும் வாடினேன். சுமை மலராய் உதிரும் தருணம், கதிர் நிலவாய் குழையும் தருணம். சுமை மலராய் உதிரும் தருணம், கதிர் நிலவாய் குழையும் தருணம். உயிரள்ளும் ஒரு நேயம், ஒரு கணத்தில் யுகங்கள் தொலைந்த மாயம். மௌனம் ரமண மௌனம், மௌனம் ரமண மௌனம். நிஜம்தானா இந்த அமைதி, இது நீழல் தானா? நிரந்தரமானது புலரி, இது வானா நானா? இது கவிதையை போல் ஒரு மர்மம், உயிர் கரைவதுதான் இதில் தர்மம். இது கவிதையை போல் ஒரு மர்மம், உயிர் கரைவதுதான் இதில் தர்மம். வெளியெங்கும் பனிக்கூட்டம், அதில் ஒவ்வொரு துளியிலும் ஒரு கதிர் மயங்கும். மௌனம் ரமண மௌனம், மௌனம் ரமண மௌனம். அடுத்து இந்த அஷ்டகம் சிவன் மேலே 15ஆம் தேதி சிவராத்திரி வரப்போகிறது. நாளைக்கு சனி பிரதோஷம். ஸோ அதில் வந்து அந்த அஷ்டகத்தில் வந்து லிங்காஷ்டகம், வில்வாஷ்டகம், விஸ்வநாத அஷ்டகம் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வில்வாஷ்டகம் ரமணன் எழுதிய தமிழ் ஆக்கம் இல்லை, அந்த டியூன் அந்த இதில் வச்சு ரமணன் எழுதிய இந்த வில்வாஷ்டகம் கேட்க. தாழ நின்று தாழ் பணிந்தேன், தரிசனம் காண வந்தேன். ஏழையேன் செய்வதிங்கென்னே, ஏகவில்வம் சிவார்ப்பணம். கோடி சூரிய பிரகாசத்தை கொள்ளை கொள்ளும் பேரழகை தேடி நான் திகைத்து நின்றேன்.
ஏகவில்வம் சிவார்ப்பணம். பனித்தமலை வாசலிலே பாதி உயிர் கண்ணீராக தனித்து நான் தயங்கி நின்றேன். ஏகவில்வம் சிவார்ப்பணம். கைத்தலத்தில் உயிர் வைத்து கற்பூரம் ஏந்துகின்றேன். காற்றோடு கரையும் முன்னே ஏகவில்வம் சிவார்ப்பணம். வானங்கள் விலக விலக வளருகின்ற வானகமே, கானத்தில் மயங்கும் தேனே, ஏகவில்வம் சிவார்ப்பணம். அங்கமெங்கும் கோடி மின்னல், அகமெங்கும் இன்பத்தென்றல், தங்கமே தயையே தளிரே, ஏகவில்வம் சிவார்ப்பணம். நீல ஒளி சூழ வரும் நித்திலமே நிர்மலமே, ஆலகாலம் உண்ட அமுதே, ஏகவில்வம் சிவார்ப்பணம். புன்னகையோ புதுஸ்வரமோ, பூத்ததுவும் அதுவோ இதழோ, என்னுயிரின் உயிரின் உயிரே, ஏகவில்வம் சிவார்ப்பணம். முடிச்சிடலாமா? அவருக்கு 5 நிமிஷம் இருக்கு. வேறு பாட்டு என்ன போட்டிருக்க? கொஞ்சம் மடை திருப்பி 15 நிமிஷம் இருக்கு. மடை திருப்பி வேறு பாட்டுக்கு போகலாம். ஏதோ அந்த பாட்டு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எது? குருஜி மேல குருஜி மேல என்ன பாட்டு சொல்லுங்க? இந்த இதுவே பாட்டு ஒரு சொல். நான் குருஜி கூட கேதார்நாத் போயிருந்தேன். கேதார் பத்ரி எங்கள் குருஜி கூட. அதில் அவ்வளோ இப்போ 100 பேர் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பேரில் எனக்கு அவரோட ஒரு தனிமை கிடச்சிது. அவர் தங்கியிருந்த அந்த அறையில் நான் அவர் முன்னால் நின்னேன். என் தோளை தடவி கொடுத்து துவமேவாகம் அப்படின்னாரு. நீயே நான் அப்படின்னு பொருள். துவமேவாகம், நீயே நான் அப்படின்னாரு. அப்போ நான் அவருக்கு ஒரு பாட்டு பாடினேன். தமிழில் தான் பாடினேன். குளிர் எப்படி இருக்கும் கேதாரில், அதாக இருக்குது. அவர்னால ஜாலியாக இருந்தார், இதமாக இருந்தார். நான் பாடிட்டே அப்படியே வாட் ஃபீலிங், வாட் லவ் அப்படின்னாரு. அதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டாக நான் அதை நினைக்கிறேன், ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அப்படியே பின்னால் அவர் கோயிலில் எப்படி வருவோமோ அது மாதிரி அப்படியே அவர் பாடிக்கிட்டே பின்னாடி வெளியே போயிட்டேன். அந்த பாட்டு பாடலாமா? இந்த சின்னஞ்சிறு விதையழ தன்னந்தனி துளியன, இந்த சின்னஞ்சிறு விதையழ தன்னந்தனி துளியன வந்தாய் என் அன்பே. அன்று மின்னல் துள்ளும் சோலையில் நெஞ்சை கொஞ்சம் தென்றலென வந்தாய் என் அன்பே. இந்த சின்னஞ்சிறு விதையழ தன்னந்தனி துளியன வந்தாய் என் அன்பே. அன்று மின்னல் துள்ளும் சோலையில் நெஞ்சை கொஞ்சம் தென்றலென வந்தாய் என் அன்பே. துவமேவாகம் துவமேவாகம், என் உடலும் மனமும் உயிரும் உந்தன் பாதம். மனம் என்னும் குளத்தினில் நுனி விரல் அலைந்து மலர்ந்தது தாமரையோ,
என் கனவிலும் நுழைந்து நினைவிலும் மறைந்து கழிப்பது நாடகமோ, மனம் என்னும் குளத்தில் நுனி வீரல் அலைந்து மலர்ந்தது தாமரையோ, என் கனவிலும் நுழைந்து நினைவிலும் மறைந்து கழிப்பது நாடகமோ, இனியொரு முறை இந்த உலகெனும் சிறையினில் நினைவின்றி வருவேனோ, இனியொரு முறை இந்த உலகெனும் சிறையினில் நினைவின்றி வருவேனோ, தன்னந்தனிமையில் என்னைக் கண்டு தழுவிய மலர்க்கரம் மணந்தனை மறப்பேனோ, त्वमेवाहं त्वमेवाहं என்னுடலும் மனமும் உயிரும் உந்தன் பாதம், त्वमेवाहं त्वमेवाहं என்னுடலும் மனமும் உயிரும் உந்தன் பாதம். விதி என்னை பிரித்தது, மதி உன்னை மறைத்தது, வீதிக்கு விருந்தானேன், என் எதிரில் துடிக்கும் என் உயிரை நானே ஏந்தும் பருந்தானேன். விதி என்னை பிரித்தது, மதி உன்னை மறைத்தது, வீதிக்கு விருந்தானேன், என் எதிரில் துடிக்கும் என் உயிரை நானே ஏந்தும் பருந்தானேன். புதிரும் அவிழ்ந்தது பொழுது புலர்ந்தது பொன்மயமானது வான், புதிரும் அவிழ்ந்தது பொழுதும் புலர்ந்தது பொன்மயமானது வான், என்னை தழுவிய கணமே தனிமை தொலைந்தது தவறில்லை நீயே நான், என்னை தழுவிய கணமே தனிமை தொலைந்தது தவறில்லை நீயே நான், त्वमेवाहं त्वमेवाहं என்னுடலும் மனமும் உயிரும் உந்தன் பாதம், त्वमेवाहं त्वमेवाहं என்னுடலும் மனமும் உயிரும் உந்தன் பாதம், உந்தன் பாதம், உந்தன் பாதம். இருக்கா? வாங்க. இந்த அப்பப்போ வரக்கூடிய ஒரு லஹரி இந்த பாதையில், ஆன்மீக பாதையில் நல்ல பிராணாயாமம் செய்து நம்முடைய சிந்தனையை ஒரே இலக்கில் செலுத்தி இருந்தோம்னா பல பல விதமான மகிழ்ச்சிகள் மனதில் கிடைக்கும். இதெல்லாமே மனநிலைகள் தான். இந்த மனநிலைகளும் கடக்கப்பட வேண்டியவை தான். இங்கே நின்றக்கூடாது. நம்ம கடைசி ஸ்டேஷனுக்கு தான் டிக்கெட் வாங்கியிருக்கோம். நடுவில் வர ஸ்டேஷனில் இறங்கிடக்கூடாது. இறங்குற மாதிரி அந்த ஸ்டேஷன்லாம் அழகாக இருக்கும். அப்படி ரயிலில் கோட்டை விட்டு என்னுடைய நண்பர்கள் உண்டு. எதிர்பக்கம் இருக்கிற ரயிலில் ஏறி உக்காந்து அவஸ்தைப்பட்டவங்களாம் உண்டு. நான் ரெண்டுலேயும் சொல்கிறேன், நடப்பு வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீக பாதையில் அது மாதிரி போகிறவர்கள் உண்டு. கவனமாக இருக்கணும். நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சா அவர் நம்மளை காப்பாற்றுவார். அந்த மாதிரி தவறிடாமல் இதெல்லாம் பார்த்து ஒரு பெரிய புலகாங்கிதம் அடைஞ்சிடாமல் காப்பாற்றுவார். ஏன்னா அது மாதிரி நிலைகளில் சில நிலைகள் பாடலாக பதிவாகும் பொழுது அது தனி சுகம். ஆமாம், அதுதான் தி ப்ராப்பர் வே ஆஃப் எக்ஸாஸ்டிங் யுவர் சம்ஸ்காரஸ். இல்லைன்னா எங்கேயாவது சிக்கிப்போம்.
அதுதான் ப்ராப்பர் வே. தே ஷுட் எவாப்ரேட். They evaporate by your expressing them in a proper way. தமிழை காட்டிலும் மோஸ்ட் ப்ராப்பர் வே என்ன இருக்க முடியும்? பாட்டை காட்டிலும். அது மாதிரி அப்போ நான் பார்க்குறேன், ஒரு நானே தான் அது ஜெயகாந்தன் சொல்லுவார்ல, என் கதைகளிலே வருகின்ற பாத்திரங்கள் எல்லாம் நானே தான் எனக்கு குப்பன் சுப்பன் முனியன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்கிறேன் அப்படிம்பாரு. அது மாதிரி நம்ம ப்ரொஜெக்ஷனாக நம்ம கான்ஷியஸ்னஸில் வர ஒரு காட்சி, ஒரு கோவனாண்டி ஒரு துந்தனா வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறது. தி அன்ஃபார்ச்சுனேட் திங் அபவுட் டிரான்சியன்ட் திங்ஸ் இஸ் தட் தே ஆர் வெரி ஃபேசினேட்டிங். அது மாதிரி ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஆனால் அது வி ஷுட் கோ த்ரூ தெம் அண்ட் அவ்வளோதான், அதை கடந்து போக வேண்டியது தான். ஆனால் அது பாடல்களாக பதிவாகும் பொழுது சரி, சில சமயம் உங்களோட அதை நான் பகிர்ந்துக்கிறேன். அப்படி ஒரு துந்தனா பாட்டு. தொல்லை இல்லை என்று சொல்லு, எல்லை இல்லை என்று சொல்லு, தோளில் கிளியாக நில்லு துந்தனா. தொல்லை இல்லை என்று சொல்லு, எல்லை இல்லை என்று சொல்லு, தோளில் கிளியாக நில்லு துந்தனா. அல்லலிலே வந்த கனா ஆச்சரிய வண்ண நில அள்ளிக்கொண்டு பாடுகிறேன் தந்தன்னா. ஊர் முழுக்க வீதி உண்டு, வீதி எங்கும் வீடும் உண்டு, ஒன்ன போல யாரு உண்டு துந்தன்னா. ஊர் முழுக்க வீதி உண்டு, வீதி எங்கும் வீடும் உண்டு, ஒன்ன போல யாரு உண்டு துந்தன்னா. நான் தேரிழுக்க தேவையில்லை, கோயிலுக்கு வாசல் இல்லை, தேடி வந்த தெய்வம் அடி தந்தன்னா. நான் தேரிழுக்க தேவையில்லை, கோயிலுக்கு வாசல் இல்லை, தேடி வந்த தெய்வம் அடி கந்தனா. கொல்லி மலச்சாரலில் சொல்லிக்கிட்ட சேதி எல்லாம் குத்தாலம் போல கொட்டும் துந்தன்னா. கொல்லி மலச்சாரலில சொல்லிக்கிட்ட சேதி எல்லாம் குத்தாலம் போல கொட்டும் துந்தன்னா. இன்ப வல்லிக்கராக்கி தர வல்லவனார் ஏங்கி பேர வாங்கி தின்ன வாசமடி தந்தன்னா. நானா வாங்கி தின்ன வாசமடி தந்தன்னா. இன்ப வல்லிக்கராக்கி தர வல்லவனார் ஏங்கி பேர வாங்கி தின்ன வாசமடி தந்தன்னா. நானா வாங்கி தின்ன வாசமடி தந்தன்னா. தேகம் என்னும் பாத்திரத்தில் தேக்கி வச்ச தேன் பறக்க ஏகப்பட்ட வாசலடி துந்தனா. தேகம் என்னும் பாத்திரத்தில் தேக்கி வச்ச தேன் பறக்க ஏகப்பட்ட வாசலடி துந்தனா. நான் சாக போறதில்லை இன்னும் சத்தியமும் தந்து புட்டு, சட்டையோட வந்து புட்டேன் தந்தனா. மண்ணு சுட்ட மண்ணு இது மாய மழை உண்ணுறது, மத்தெடுத்த வெண்ணெய் இது துந்தனா. நான் பண்ணுறது ஒன்றும் இல்லை, எண்ணுறது ஒன்றும் இல்லை, எங்க ஒரு மண்ணும் இல்லை தந்தனா. கட்டுச்சொமை ஏதும் இல்லை, கால்வலிக்க நியாயம் இல்லை, கட்டிக்கரும் பொண்ணு இருக்கு துந்தனா. கட்டுச்சொமை ஏதும் இல்லை, கால்வலிக்க நியாயம் இல்லை, கட்டிக்கரும் பொண்ணு இருக்கு துந்தனா. நெத்தி தொட்டு வச்ச பொட்டி இருக்கு, நட்ட வேத சுட்டி இருக்கு, சொந்தமில்லே பந்தமில்லே தந்தனா. சொல்லி சொல்லி தீரவில்லே தந்தனா. நெத்தி தொட்டு வச்ச பொட்டி இருக்கு, நட்ட வேத சுட்டி இருக்கு, சொந்தமில்லே பந்தமில்லே தந்தனா. சொல்லி சொல்லி தீரவில்லே தந்தனா. அப்பதான் மண்ணு சுட்ட மண்ணு இது மாய மழை உண்ணுறது, மத்தெடுத்த வெண்ணெய் இது உண்டுனா. நான் எண்ணுறது ஒன்றும் இல்லை, பண்ணுறது ஒன்றும் இல்லை, எங்க ஒரு மண்ணும் இல்லை தந்தனா. இங்க எங்க ஒரு மண்ணும் இல்லை தந்தனா. எங்க ஒரு மண்ணும் இல்லை தந்தனா. அப்படி இருக்கணும் விட்டேத்தியம். எனவே ஆகவே அப்படின்னா வாரியார் சுவாமிகள் தான் ஞாபகம் வரும். அவர் பேசிக்கிட்டே இருப்பார், அப்புறம் ஒரு டிட்டூர் போட்டு சமையல் பட்டியல் ஒன்று போடுவார். பைனாப்பிள் ரசம், ஆப்பிள் பஜ்ஜி அப்படின்னு வரிசையாக ஒரு இது சொல்லுவார். சொல்லிவிட்டு அப்புறம் அவர் கடிகாரம் பார்க்காமலே நேரம் தெரியும் அவருக்கு. ஆகவே என்ன திரும்பி வந்துட்டார்னு அர்த்தம். அதனால் இப்போ திரும்பி வந்துட்டோம். நீங்கள் நெடுநேரம் நீங்கள் அமர்ந்து நீங்கள் கேட்டீர்கள், என்னுடைய பாட்டை பொறுத்து கொண்டீர்கள். எனக்கு தெரிந்தது இதுதான் என்னுடைய ஒரே அடையாளம். எல்லா அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக
உணர்வோடு உரித்து போடுவது தான் ஆன்மீக பாதையிலே நமக்கு இடப்பட்ட வேலை. அதை குருவின் அருளின் நிழலில் ஒளியில் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நான் செய்யவில்லை. ஆனால் நான் கழற்ற விரும்பாத, கழற்ற வேண்டாத, கழற்ற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழ் கவிஞன் என்பது மட்டும்தான். ஏனென்றால் கவிதை நான் தவமிருந்து பெற்ற வரம் அல்ல, அது என்னுடைய திறமையும் அல்ல, பராசக்தி எனக்கிட்ட பிச்சை. அதுதான் என்னுடைய பாட்டும் கவிதை. பராசக்தியை நான் கண்கூடாக பார்க்கிறேன். உடனே நீங்கள் 18 கைகள் ஆயுதங்கள் அப்படி வேண்டாம். பாரத மாதா தான் எனக்கு பராசக்தி, பராசக்தி தான் எனக்கு பாரத மாதா, அவ்வளோதான். அதனால் நான் அவளை எங்கெங்கும் பார்க்கிறேன். இத்தனை முறை எதுக்கு போகணும்? ஹிமாலயாஸுக்கு எதுக்கு போகணும்? நான் எதுக்கு கும்பமேளாவுக்கு போகணும்? வீட்டில் சௌரியமாக இருக்கலாம்ல, செலவு பண்ணாமல் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும். குழந்தைக்கு அம்மா பரிபூர்ண அழகி. அம்மா கிட்ட எல்லாமே அந்த குழந்தைக்கு அழகு தான். சில குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். அது தூங்கணுன்னா அம்மாவுடைய அந்த முந்தானை வேணும், அதை ஒரு முடிச்சா வச்சுக்கும். அதில் என்ன ஆச்சரியன்னா, வேறு எந்த முந்தானை கொடுத்தாலும் ஒத்துக்காதுங்க. அதுக்கு தெரியுதா அதில் என்ன அம்மா வாசனை இருக்குது. எனக்கு அப்படித்தான் பராசக்தியின் வாசனை தான் பாரத மாதா. பாரத மாதாவுடைய வாசனையின் மூலம்தான் பராசக்தி என்பதாக நான் இனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தொட்டும் கையில் இல்லை, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை, பொட்டியின் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலை இல்லைன்னு மருதகாசி சொல்லுவார். அப்படி தான் இருக்கேன். நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்கள். முந்தானித்து தான் ஆஸ்திரேலியாவை மலிவு விலைக்கு வாங்கி போட்ட மாதிரி இருக்கும். ஒரு சல்லிக்காசு சொத்து கிடையாது, ஒரு 2 வீலர் கூட எங்கிட்ட கிடையாது. நாங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை, எங்களுடைய சில புத்தகங்களை தவிர. அவ்வளோதான். நாங்கள் எப்படி இருக்கோம்? நாங்கள் கொண்டாடத்தக்க வாழ்க்கை வாழ்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் நாங்கள் வாழ்க்கையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். உங்கள் குருநாதர் என்ன தந்தார்னு ரொம்ப பேர் கேட்டாங்க. இதைத்தான் கொடுத்தார். இந்த அபேண்டன், இந்த சென்ஸ் ஆஃப் அபேண்டன் அவர் தான் எனக்கு கொடுத்தார், எங்களுக்கு கொடுத்தார். ஜாலியாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகிறது தெரியவே தெரியாது. அது பெரிய விஷயம் இல்லை, யாருக்கும் தான் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையும் கிடையாது. அவ்வளோதான். அந்த குறுகுறுப்பு எனக்கு கிடையாது, அந்த ஆர்வம் கிடையாது. நடக்கும்போது நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அட குளிச்சா புரியுது குத்தாலும் இதில் எதுக்கிட மெனக்கெட்டுவாங்க. அப்படி நடக்கும்போது தெரியும், விடிந்தால் நமக்கு நல்லா தெரியும். அதனால் கவலையப்பட வேண்டாம். உள்ளம் மிக நுண்மை தம்பி, உண்மையும் அது போலே. உள்ளம் மிக நுண்மை தம்பி, உண்மையும் அது போலே. கள்ளம் உள்ளேதான் தம்பி, கடவுளும் அது போலே. மாறாதே தெளிவு தம்பி, மாயமும் அது போலே. கூறாதே கூறு தம்பி, கும்பமுனி போலே. தனன 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 தனன. மலரில் மது போலே தம்பி, மதுவில் சுவை போலே. மலரில் மது போலே தம்பி, மதுவில் சுவை போலே. கலந்து பிரியாதே தம்பி, காண்பாய் அது போலே. கலந்து பிரியாதே தம்பி, காண்பாய் அது போலே. வினாவில் விடை போலே தம்பி, வினாடி நொடி போலே. வினாவில் விடை போலே தம்பி, வினாடி நொடி போலே. கனாவில் முகம் போலே தம்பி, கடவுளும் அது போலே. கனாவில் முகம் போலே தம்பி, கடவுளும் அது போலே. உறக்கம் எளிதாகும் தம்பி, உண்மையும் அது போலே. உறக்கம் எளிதாகும் தம்பி, உண்மையும் அது போலே.
திறந்து காணும் கண் தம்பி தெய்வம் அதுபோலே, மண்ணில் தனியொரு மண் தம்பி மௌனம் அதுபோலே, கண்ணை காணும் கண் தம்பி கடவுளும் அதுபோலே, தானே தானாகும் தம்பி தனிமை அதுபோலே, தானே தானாகும் தம்பி தனிமை அதுபோலே, நானே நீயாகும் தம்பி நாயகன் அதுபோலே, நானே நீயாகும் தம்பி நாயகன் அதுபோலே, தம்பி நாயகன் அதுபோலே. மீண்டும் உங்கள் அனைவருக்கும், எனக்காக வந்தவர்களுக்கும் எதேச்சையாக வந்து சிக்கிக் கொண்டவர்களுக்கும் இருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.